வணக்கம். மீண்டும் சென்னைக்கு திரும்பும் போர்டு நிறுவனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செயலால் மிரண்டு போன ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த போர்டு நிறுவனம் சென்னையிலிருந்து வெளியேறிய பின்பும் கூட சென்னையில் முதலீடுகள் சுணங்காமல் அதிகரித்துள்ளன. ஆனாலும் போர்டு நிறுவனம் சென்னை விட்டு சென்றது சென்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் போர்டு தொழிற்சாலை மூடப்பட்ட போது அந்த தொழிற்சாலையை டாடா நிறுவனம் வாங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் டாடா குழுமத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் போர்டு தொழிற்சாலையை டாடா நிறுவனம் வாங்குவது பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் இது பெரிதாக பலனளிக்கவில்லை. குறிப்பாக அந்த தொழிற்சாலையை வாங்குவதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தைகள் கூட நடைபெற்றன. ஆனால் கடைசியில் டாடா நிறுவனம் குஜராத்தில் இருக்கும் போர்டு நிறுவனத்தை வாங்கிவிட்டது. இதனால் தமிழ்நாட்டில் சென்னை மறைமலை நகரில் உள்ள போர்டு ஆலை யாராலும் வாங்கப்படாமல் முடங்கியது. இருப்பினும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் சென்னை மறைமலை நகர் போர்டு தொழிற்சாலை வாங்குவது தொடர்பாக தமிழ்நாடு தொழில்துறை சில பெரிய நிறுவனங்களுடன் பேசி வந்தது. அதன்படி சீனாவை சேர்ந்த BYD நிறுவனம் இந்த தொழிற்சாலையை வாங்க உள்ளதாக கூறப்பட்டது. BYD நிறுவனம் சீனாவில் இருக்கும் முன்னணி ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகளில் ஒன்றாகும். இந்த நிறுவனம் தற்போது போர்டு நிறுவனத்துடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் போர்டு நிறுவனம் திடீரென அந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தியுள்ளதாம். அதாவது சென்னையில் உள்ள தொழிற்சாலையை விற்க வேண்டாம் என்ற திட்டத்திற்கு போர்டு நிறுவனம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையில் மீண்டும் முதலீடு செய்யும் திட்டத்தில் போர்டு நிறுவனம் இறங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ந்து தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்காக வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். தற்போது கூட ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். அதன்படி தற்போது தமிழ்நாட்டில் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் முதலீடுகள் செய்ய முன்வந்துள்ளன. இதனால் தொழில்துறையிலும் பொருளாதார ரீதியிலும் தமிழ்நாடு தற்போது முன்னேறியுள்ளது. இதனால் போர்டு நிறுவனம் மீண்டும் சென்னையில் தொழில் தொடங்க ஆர்வம் காட்டி வருகிறது. அதன்படி போர்டு நிறுவனம் தற்போது தனது புதிய கார் மாடல் ஒன்றை இந்தியாவில் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த நிறுவனம் மீண்டும் சென்னைக்கு ரிட்டர்ன் செய்ய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அமெரிக்காவை சேர்ந்த போர்டு நிறுவனம் சென்னையில் மீண்டும் தொழில் தொடங்க உள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது தொடர் முயற்சியால் தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலிருந்தும் பிரபலமான முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஆர்வம் காட்டி வருவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.